29/5/2025 காருண்யா ப்ளஸ் 574க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், நேற்றுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 28/5/2025 விஷ்ணு பம்பருக்கு நம்ம கொடுத்தது வந்து ஆல்போர்டு 7/5, சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருந்தோம். 7க்கு பவர் 2 சரிங்களா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2-6-6 சரிங்களா. 6 ஏ போர்டில் கொடுத்துருக்கோம், சி போர்டுக்கு வந்திருக்கு. நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்த 7 எங்கே வேணாலும் வரலாம். சப்போஸ் 7 வரலன்னா 2ஆம் நம்பர் வரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அது பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 வந்திருக்கு. நேற்று நான் சொல்லி தான் கொடுத்தேன் சரிங்களா. 0 கூட நம்ம சொல்லியிருந்தோம் 0 வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாருங்கள் 62ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அதனால் அதை வச்சு தான் நம்ம நேற்று காட்டி தான் சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா 62லாம் வருது, சப்போஸ் 62 வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 010ன்னு அடித்தாங்க. அது வந்து அன்சோல்ட் ஆகி போச்சு சரிங்களா. அப்படின்னா நம்ம ஏசி டபுள்ஸ் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும், ஆனால் அது டபுள்ஸ் வரல, அது அன்சோல்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்டு 2-6-6 சரிங்களா. ஆக மொத்தம் நம்ம 2-6 நாளைக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 26 இல்லைன்னா 62 மாதிரி வரும்னு நம்ம அதையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். அது கரெக்டாகவே வந்து 266ன்னு வந்திருக்குது சரிங்களா. நம்மளுக்கு ஒரு அர்த்தம். ஏன்னா 7 வரலன்னா கண்டிப்பாக 2ஆம் நம்பர் வந்துடணும் உள்ளார. அதுக்கு தான் நான் 62 நான் சுட்டி காட்டியே நேற்று சொல்லியிருந்தேன் வீடியோவில். அது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து ஜோடி நம்பர் தேவையே இல்லை. ஏன்னா அது 6ஆம் நம்பர் டபுள்ஸாக வந்துச்சு. நம்ம டபுள்ஸ் வந்து 6ஆம் நம்பர் நான் எதிர்பார்க்கல. நான் 2ஆம் நம்பர் தான் அதிகபட்சம் எதிர்பார்த்தேன். 2ஆம் நம்பர் 0 தான் அதிகபட்சம் எதிர்பார்த்தேன். அது வந்துட்டு வந்துச்சு, ஆனால் அது அன்சோல்ட் ஆயிடுச்சு சரிங்களா. நமக்கு 2Dயை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்களா 26ங்கிற ஒரு நம்பர் வரணும். அதை 296ன்னு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த 9 திருப்பி வச்சுருக்கு 6 சரிங்களா. 9 திருப்புனா 6. ஏன்னா சில டைம் அப்படியும் பண்ணுவாங்க. அது அப்படியே 66ஆக வந்திருக்குது. 296 266 வந்திருக்குது சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். நாளைக்கு ஒரு நல்ல சிறப்பான கணிப்பை தான் எடுத்துருக்கிறேன் சரிங்களா. பம்பர் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. 6 திருப்பி 9 திருப்பி 6 ஆக்கிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, நாளைக்கு பார்த்துடலாம். காருண்யா ப்ளஸ் 574 சரிங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149. இது கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுற நம்பர்கள் இந்த நம்பருக்கு போடலாம். வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கோங்க. நாளைக்கு ஆள் போட பொறுத்தவரைக்கும் 5-7. நாளைக்கும் திரும்பவும் 7ஆம் நம்பர் வருது. 7ஆம் நம்பர் வரணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 3ஆம் நம்பர் வரணும் சரிங்களா. 5-7 இதில் கொஞ்சம் இதாக இருக்குது. 7ஆம் நம்பர் நான் வந்து இங்கே கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த 8க்கு பதிலாக 7 தான் வைக்கணும் நம்ம. ஏன்னா 8ஆம் நம்பர் வந்தால் வரும், ஆனால் 7ஆம் நம்பர் தான் நம்ம மெயினாக கொடுக்கணும். 7ஆம் நம்பர் நான் வச்சிடுறேன் சரிங்களா. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம். நாளைக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு மெயினாக வந்து ஆல் போர்டில் வந்து 5-7, சப்போர்ட்டுக்கு 3, 5க்கு பவர் 0, 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8 சரிங்களா. அந்த 8 வரலாம், ஆனால் மெயினாக வந்து இந்த 7 தான். 8 நான் அடிச்சிட்டேன் சரிங்களா. 7 எங்கே வேணாலும் வரலாம் சரிங்களா. ஏ போர்டில் 0-2, பி போர்டில் 3-1, சி போர்டில் 4-5 சரிங்களா. அது அப்படியே வந்துச்சுனாலும் ஏ போர்டில் போகிறதுக்கு தான் அதிகமாக இது உண்டு. 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா எங்கே வரும்னா சி போர்டுக்கு தான் வரும் சரிங்களா. அதனால் மெயினாக வந்துட்டு அதை நான் கவனிக்கல. 18ங்கிற நம்பர் அது பிசிக்கு தான் வரணும் சரிங்களா. வந்தால் 18 பிசிக்கு வச்சுக்கோங்க. 8ஆம் நம்பர் அடிச்சுட்டுன்னு பார்க்காதீங்க. 7ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாம் நாளைக்கு. அதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஏபிபிசிஐசி பொறுத்த வரைக்கும் 52 72 74 18 28 02 24 17 சரிங்களா. ஏன்னா 2ஆம் நம்பரும் குறிப்பிட்டு வருது. அதனால தான் ஆல் போர்டு நம்மளுக்கு காட்டும்போது 2Dயை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பரும் ஜாயின் நம்பராக வருது. ஆனால் 2-7 இல்லாமல் ஆட்டம் இருக்காது நாளைக்கு. அதனால் தான் அந்த 7க்கு முக்கியத்துவம் கொடுத்து அது எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. நாளைக்கு அதிகபட்சமாக இன்னொரு டபுள்ஸ் தான் வர மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா 6ஆம் நம்பர் டபுள்ஸாக வரும்போது வர வேண்டிய நம்பர் டபுள்ஸ் வரல. அதனால் நாளைக்கு திரும்பவும் டபுள்ஸுக்கு தான் அதிக முக்கியத்துவமாக இருக்குது. பார்க்கலாம். 55 44 77 சரிங்களா. இது என்னுடைய மெயின் டார்கெட்டு. மிஸ் ஆனால் கீழே பவர் நம்பர் வரலாம் அதிகபட்சமாக. இது இல்லை அது வரும் சரிங்களா. 0க்கும் மெயினாக முக்கியத்துவம் உண்டு சரிங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன். 5-0 ரொம்ப முக்கியத்துவம் உண்டு நாளைக்கு ஆட்டத்தில். அதேமாதிரி 4ஆம் நம்பரும் உண்டு. மிஸ் ஆனால் பவர் நம்பர் வருங்க சரிங்களா. திருடி சுட்டியில் பொறுத்த வரைக்கும் 439 255 244 317 274 024 025 218 சரிங்களா. இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் நான். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 3 டிஜிட்டை செட் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்கிற மாதிரி தான் நாளைக்கும் ஜோடி நம்பர் வரலாம். இதுலேருந்து வின்னிங் வரலாம், வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. போர்டு இது
இதுதான் நமக்கு குறிப்பிட்ட இடம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி அழகாக மென்ஷன் பண்ணி விளையாடுங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கொஸ்டினில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.